இதுல 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலயும் பார்த்தோம்னா இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நோவல் ப்ராடக்ட், நோவல் கான்செப்ட், அது என்னன்னே தெரியாத விஷயங்கள், அதனை கிரகித்து கொண்டு எல்லாரையும் பின்னே தள்ளிவிட்டு முதலில் போய் நிற்பது, உங்களுடைய பாசையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, முதல் தரமான ராஜயோகம். அதுக்கும் மேலன்னு சொல்றது பூரணமா இந்த இடத்துல ரிஷபத்துக்கு பொருந்துவதன் காரணம், ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு ராகு நட்பு கிரகம், வீடு கொடுத்த சேட்டான நட்பு கிரகம், அவரும் 11ஆம் இடத்துல. இப்போ இது நாள் வரை என்ன நடந்தது அப்படின்னா, சேஃபா ரிஸ்க் இல்லாம ஒரு கோட்டுக்கு மேல் தாண்டாமல் அந்த பவுண்டரிக்குள் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் இனிமே தெரிக்க விடுவார்கள். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் தேவைப்படக்கூடிய சாராம்சங்களை எப்படி கொண்டு வராங்க, எங்கிருந்து கொண்டு வராங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு புது புது டெக்னாலஜியை பிடித்து கொண்டு விடுவார்கள். அதை வைத்து கொண்டு கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவார்கள்.